செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை LIC அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான வழக்கில் அதிரடி திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பெண் மேலாளர் தீ விபத்தில் உயிரிழந்ததாக கருதப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டது அம்பலமாகி இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரையில் LIC கிளை தீ விபத்தில் பெண் மேலாளர் தீயில் கருகி உயிரிழந்த வழக்கில் அதிர்ச்சி திருப்பமாக கொலை வழக்காக பதிவு செய்து காயமடைந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். மதுரை ரயில் நிலையம் செல்லக்கூடிய மேலமாரப்பதி பகுதியில் உள்ள வணிக கட்டடத்தில் LIC நிறுவனத்தின் கிளை அலுவலகத்தில் 2வது தளத்தில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதியன்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பெண் மேலாளரான மதுரை பைபாஸ் பகுதியை சேர்ந்த கல்யாணி நம்பி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் அலுவலக உதவி மேலாளரான ஆண்டாள்புரம் ராமகிருஷ்ணன் என்பவர் சிகிச்சையில் இருந்தார். இந்த தீ விபத்தில் உயிரிழந்த கல்யாணி நம்பியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் திலகத்துடன் காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். இந்த நிலையில் தீ விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு பெண் மேலாளர் கல்யாணி நம்பி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ததாக காயமடைந்து சிகிச்சையில் இருந்த ஆண்டாள்புரம் ராமகிருஷ்ணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். மதுரையில் LIC அலுவலகம் தீப்பிடித்த விபத்தில் பெண் உயிரிழந்த விதத்தில் சந்தேக மரணம் நீடித்து வந்த நிலையில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு கொலையாளி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்து தொடர்பான இழப்பீட்டு தொகை வழங்குவதில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்திய கல்யாண நம்பியை திட்டமிட்டு கதவை பூட்டி பெட்ரோலை ஊற்றி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து ஜன்னலை உடைத்து தப்பித்து விபத்து நடந்தது போல் நாடகமாடி எல்லாத்தையும் நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்த பிறகு இவர் மருத்துவ பரிசோதனையிலையும் தீ விபத்தில் அந்த பெண் மேலாளர் பெட்ரோல் ஊற்றி எரித்து இறந்ததாகவும் அந்த மருத்துவ பரிசோதனையில் தகவல் அளிக்கப்பட்டது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் தீர விசாரித்து அந்த ராமகிருஷ்ணனை துருவி விசாரித்த போது உண்மையை ஒத்துக்கொண்டார். அந்த அடிப்படையில் அவரை காவல்துறை தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.